எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டாக்கோட பேர் வந்து கிரானுல்ஸ் இந்தியா. ஆல்ரெடி நான் ப்ரைஸ் ஆக்ஷனுடைய டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்கேன். இஃப் யூ வாண்ட் நான் திருப்பி வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் அது, அண்ட் தென் சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு இந்த மாதிரி வரும். நான் இப்போ இது வந்து ஒரு பிரேக் அவுட் செட்டப்பாக நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிளியர்லி தெரியும், இதில் நான் எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ டுமாரோ செஷன் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் இல்லை நிறைய வால்யூமோட ஒரு பெரிய மூவ்மெண்ட் நம்ம இருந்துச்சுன்னு சொன்னால் வி கேன் கன்சிடர் டு என்டர் இட். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த டெய்லி கேண்டில். ஸோ இதனோட லோ என்னவோ அந்த லெவலில் உங்களோட ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணி செகண்ட் டேல கூட நீங்கள் என்ட்ராவை கன்சிடர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒரு சிம்பிளான ஒரு சேனல் பேட்டர்ன். இது ஆல்மோஸ்ட் ஒரு லெஸ் தென் 1 year ஒரு க்ளோஸ் டு 1 year சொல்லலாம். 298 days தான் இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு 5 to 10% we can expect. டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலான்னு எல்லாருமே கேட்பாங்க. சம் பீப்புள் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லைன்ல இருந்து, அதாவது 16% சப்போர்ட் லைன்லேருந்து இது வந்திருக்குன்னா ஐ கேன் கீப் another 16% நான் டார்கெட்டாக வைக்கலாம்னு நினைப்பாங்க. அது எல்லா நேரத்துலையுமே ஒர்க் ஆகாது. யூ கேன் நீங்கள் அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்துட்டு, அதாவது நீங்கள் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆகினே இருக்கு. இதில் வந்து இங்கே திடீர்னு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஃபாலோவில் ரெட் கேண்டில் வந்துனே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில்லே அலர்ட் ஆகிடணும். அடுத்தது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இது கன்சல்டேஷன் ஆகி மேலே போகுதான்றது தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமும் அது கீழே போக ஆரம்பிச்சுன்னா அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறது தான் பெட்டரான ஐடியா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் நல்ல என்ட்ரி எடுத்திருப்பீங்க, நல்ல பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பர்ஃபெக்டாக ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் கரெக்டான டைமில் நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆகாததுனால பெரிய அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் லூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஒரு ட்ரேடிங்கில் வந்துட்டு ஜென்ரலாக சொல்கிற விஷயம் என்னென்னா, என்ட்ரி எடுக்கிறத விட எக்ஸிட் வந்து ரொம்ப கஷ்டம். எப்போ நம்ம எக்ஸிட் ஆகணுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஸோ அது பர்ஃபெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான சிக்னல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது, ப்ரீவியஸாக உங்களுக்குன்னு ஒரு எட்ஜ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் இதில் நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, நான் ரிவர்சல் செட்டப்ஸ் பற்றி சொல்லினே இருப்பேன், ரொம்ப லோ ரிஸ்க் செட்டப்ஸ், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஒருவேளை இப்போ நம்ம இந்த செட்டப் வந்து நம்ம ப்ரீவியஸாகவே ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு ரிவர்சல் என்ட்ரியை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அப்படி நம்ம என்ட்ரியை கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஆல்ரெடி 22% உள்ள ப்ராஃபிட்ல இருந்து இருப்போம். ஸோ இந்த ரிவர்சல் செட்டப்ல இருக்க பெரிய அட்வான்டேஜே தான், பிகாஸ் உங்களுக்கு கிளியர்லி ஸ்டாப் லாஸ் இஸ் தேர். ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே பண்ணணுன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. பிகாஸ் எல்லா இடத்துலையுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த சப்போர்ட் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணுன்றது நம்மளுக்கு புரியுது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம இங்கே தைரியமாக என்ட்ரு ஆகலாம். we can put stop loss just below. அப்படியே அதுக்கு கீழே வந்துட்டு இந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கினா போதுமானது. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இதில் என்ட்ரு ஆகிட்டு we can இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் பெரிய வால்யூமில் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த பாயிண்ட்ல பிரேக் அவுட் ஆகுது இல்லைங்களா, இந்த இடத்துல சொல்கிறேன்ல, தென் யூ கேன் ஆட் அப், இன்னும் கூட நீங்கள் நிறைய வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும், இங்கே 1, செகண்ட் என்ட்ரி நீங்கள் இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் செட்டப் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுதுன்றது இந்த ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு கேண்டில்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். ஸோ யூஸ்வலி இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம தினம் ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ இப்போ என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, க்ளோஸாக என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கோ சேனல் இருக்கவங்களுக்கோ தெரியும், ஆல்மோஸ்ட் 600 ஸ்டாக்ஸ் நான் வாட்ச் பண்ணுறேன். ஒரே நாளில் 600 ஸ்டாக்ஸ் என்னால் பார்க்கவே முடியாது. மேக்ஸிமமாகவே ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ஸ்டாக்ஸ் தான் பார்க்க முடியும். நான் வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு டீம்லாம் கிடையாது, நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 மேலே பார்க்க முடியாது. ஒரு 3 days ஆகும் நான் எல்லாம் என்னோட மொத்த வாட்ச் லிஸ்ட்டுமே பார்த்து முடிக்கிறதுக்கு. ஸோ சம்டைம்ஸ் அதனால் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நானும் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கு தான் நான் அலர்ட்ஸ் போட்டு வைக்கிறேன். இருந்தாலும் டெய்லி மாறுற மார்க்கெட்டை வந்து நம்ம ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியுமா, நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளால கிராப் பண்ண முடியும். ஸோ இதில் நான் சொல்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த ரிவர்சல்ன்றது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது அதே இடத்துல வந்து இந்த 200 EMA இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதே இடத்துல வந்திருக்கு. தட்ஸ் நம்பர் 2. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அந்த மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம என்ட்ரு ஆயிடணும். ஸோ இந்த 3 விஷயமும் ஒன்றா ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கும்போது அதை கன்வர்ஜென்ஸ் ஒரு கான்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 சிக்னலும் ஒரு இடத்துல நம்ம சேர்ந்து கிடைக்கும் போது நம்ம தைரியமாக பை பண்ணலாங்க. ஸ்டாப் லாஸும் நம்மளுக்கு ரொம்ப சின்னது. ஒருவேளை அது பிரேக் ஆகி நம்மளுடைய செட்டப் இன்வாலிட் ஆச்சுனாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம கம்மியான ஒரு லாஸ்லேயே வெளியில் வந்துடலாம். ஸோ ஃப்ரம் ஹியர் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும், அடுத்த டார்கெட்ஸ் நீங்கள் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ரிவர்சல் செட்டப் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு பிரேக் அவுட் செட்டப்பில் இருக்கக்கூடிய ரிஸ்க்குக்கும் ரிவர்சல் செட்டப்பில் இருக்கக்கூடிய ரிஸ்க்குக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் திஸ் இஸ் நாட் அ கால், இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். நீங்களும் உங்களோட அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களோட என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸை கான்ஷியஸாக நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க. ஒரு வீடியோவில் பார்த்தோம், இல்லை நான் சொல்கிறேன், இல்லை யூடியூப்பில் எங்கேயோ பார்த்தேன், இல்லை வேறு யாரோ கால் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி மட்டும் உங்களுடைய என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் எடுக்காதீங்க. ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஏன் என்ட்ரு ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும், ஏன் எக்ஸிட் ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும், எப்படி அதுக்கு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அவனோட பொசிஷன் சைஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒருவேளை திங்ஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக போகலன்னு சொன்னால் எப்படி நீங்கள் அதுலேருந்து சேஃபாக வெளியில் வரணும்னு உங்களுக்கு தெரியணும். எல்லா எக்ஸிட் பிளான்ஸையும் பிளான் பண்ணிங்க தான் நீங்கள் ஒரு ட்ரேட்குள்ளார என்ட்ரு ஆகணும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.